ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டுக்காளி படத்தோட வந்து ஒரு ஷார்ட் ரிவ்யூன்றத பார்க்கலாம். இது வந்து என்னோட கருத்து, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அவங்கவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கையில, அவங்கவங்க ஒருத்தருக்கு ஒரு மாரி தோணலாம். ஸோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலா ஒரு ரூ. 250 படம் காசு செலவு பண்ணிட்டு ஒரு தியேட்டருக்கு போறோம் அப்படின்னா, அ ஃபுல் சாட்டிஸ்ஃபையிங்கா இல்லைனாலும் ஒரு 60-65% ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா இருந்தா ஓகே. பட் ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அனுபவம் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா, அந்தந்த இடத்துல நம்ம வந்து சவுண்டிங் இல்லாத ஒரு காரணத்தால், லைவ் சவுண்டிங் அந்த இருக்கிறதால, நிறைய இடத்துல இவங்க பேசாமல் மௌனமாக இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படம் 1 மணி நேரம் 35 நிமிஷம் 40 நிமிஷம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த சவுண்ட் அந்த கொஞ்ச நேரம் நடக்கிறது, கொஞ்சம் வைக்கிறது, இந்த சவுண்டிங், அந்த அந்த லேடி ஆகட்டும், அவங்க வந்து கோழியை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் இருக்கிறது, நிறைய இடத்துல வந்து நிறைய ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. ரொம்ப எதுக்கு அந்த அவ்வளோ இடம் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சூரி 2 வாட்டி 3 வாட்டி நடப்பார், பேசாமலேயே நிறைய அந்த ஃப்ரேம் நிறைய ஓடிட்டு இருக்கும். சவுண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கேப் விடுறதுன்றது வந்து கொஞ்சம் லேக் தான் படத்தை நான் பார்த்த வரையில். ஏன்னா அவ்வளோ நேரமும் படத்தில் ஏதோ சொல்ல வராங்கன்னு வெயிட் பண்ணும்போது, கடைசியில் ஆடியன்ஸுக்கு அல்வா கொடுத்த மாதிரி கதை முடியும் போது எல்லாமே உங்கள் கையில் அப்படின்ட்டு வச்சுட்டு போனது வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இன்னொன்று, அந்த மாதிரி எம்டியாக பேசாமல் சுற்றுற ஒரு சில விஷயங்கள் அந்த டைமிங்லாம் நறுக்கிட்டு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு படம் 1 மணி நேரம் 10 நிமிஷம் வரும். இது வந்து ஃப்யூச்சர் ஃபிலிம்க்கான டியூரேஷனே கிடையாது. இது அவார்டு வின்னிங் ஒரு இதுன்னு சொல்லி எனக்கு இவங்க சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு சத்தியமாக தெரியல. என்னோட இது பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, இந்த மாதிரி படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு பெரிய வகையில் ஏமாற்றம் தான். ஏன்னா அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி போய் பார்க்குறாங்க இல்லையா. முடிவு உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி வச்சுட்டா, அந்த கதை என்ன சொல்ல வருது ஆக்சுவலாக, என்ன கதை சொல்ல வந்தது? அது ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இப்போ தான் மதன் கௌரி வீடியோ பார்த்தேன். அவர் பாட்காஸ்ட்டில் வந்து டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, காதல்ன்றதான் வந்து பேய், ஒரு சாமியாரை நம்பக்கூடாது சொல்கிறாங்களா, இல்லை இந்த பேய் பிடிச்சி போச்சு, காதல்ன்றது வந்து ஒரு பேய் மாதிரி அதை பிடிச்சி போச்சு, ஸோ பெண்கள் ரிலேட்டடாக ஏதாவது சொல்ல வராங்களா, சத்தியமாக தெரியல. இல்லை எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லையா இந்த படத்தை உட்காந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா, ரேட்டிங்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா 3 அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, படம் வர்றதுக்கு முன்னாடியே பில்டப் ரொம்ப ஓவர் பில்டப்பு. ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியாது, இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான், ஆசையை ஒரு டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து சூரி மேலே எல்லாரும் நம்பிக்கை வைப்பாங்க. ஏன்னா அவர் வந்து கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகி நடிக்கிறதுன்றது அடுத்த படம் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கும். சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் அதுவும் இன்னொரு பலம் என்னென்னா, அவர் எல்லா டேரக்டர்ஸும் வந்து மிஸ்கின் தான் மெயின். அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறது, இஷ்டத்துக்கு ப்ரொமோட் பண்ணி என்னென்னமோ அவர் அந்த மேடையில் நின்று பேசவே அவரை எல்லாரும் இப்போ வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. படம் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ பேசுறது, அதனால தான் ஜெயிச்சுட்டு பேசணும்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க போல். இது ஆக்சுவலாக இந்த கதை எனக்கு தெரிஞ்சு சைடில் வந்து இந்த கிராமத்தை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. அவங்கெல்லாம் என்ன எடுத்துப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக போகிற ஸ்டோரி, ரொம்ப நேரம் ஆட்டோவில் போகிறது, ரொம்ப நேரமாக வந்து வெறும் போய் ட்ராவல் தான், கதையே ட்ராவல் தான் போது அப்புறம் என்ன நாம் ஏற்றுக்க முடியும்? மாடு இந்த சீனெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ரீல்ஸில் ஒரு குட்டி பொண்ணு மாடை வந்து காளமாட்டை கூட்டு போவோம். அந்த குட்டி பொண்ணு அந்த ரீல்ஸில் உள்ள இது வந்து இதில் ஸ்டோரியாக நிற்கிது. அந்த இடத்துல ரொம்ப நேரமாக லேகு அப்படியே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஒரு டிஃப்ரெண்ட் இது தான், சவுண்ட் இல்லாத ஒரு ஃபிலிம்னும் போது அந்த நேச்சரான ஒரு சவுண்டை வச்சு பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தோணுச்சு. பட் ஆனால் அதெல்லாம் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து இப்போ இருக்கிற சிட்டி சைடில் இருக்கிறவங்களோட பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது எடுபடுமான்னு தெரியாது. அது எப்படி ஒரு படம் பார்க்க வந்தோன்னா அது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அதுக்கு ஒரு புள்ளி வைக்கணும்ல, அது எதுவுமே இல்லைன்னா அப்படி யாரும் காசு கொடுக்குறவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்க தானே செய்வாங்க. நானும் வந்து காசை கொடுத்து போய் படம் பார்த்துட்டு வந்த பர்சனாக இந்த ரிவ்யூன்றது போடுறேன். பெரும்பாலும் நான் ரிவ்யூவே போடுறது கிடையாது, ரிவ்யூலாம் போட மாட்டேன். இதுவாக இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன், கொஞ்சம் பேசுவேன். அதுதான் எனக்கு இந்த படத்தில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணதால தான் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப தூண்டுன வகையில் இருந்துச்சு. ஆனால் பெருசாக அஜித் விஜய் படம் வரும்போதே நான் வந்து தியேட்டரில் வேலை இருக்கும்போது ரிலீஸ் ஆகும், வெள்ளி தேர்ஸ்டே ஃப்ரைடே, அதுக்கே போக மாட்டேன் நான். இந்த படம் அவ்வளோ ப்ரொமோஷன், சூரியோட அடுத்தடுத்த வெற்றி படங்கள் கொடுத்ததால நான் வந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்ததால எனக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு தான் சொல்லணும். நான் அதனால தான் இந்த ஒரு ரிவ்யூன்றதே எடுக்கிறேன். என்னோட ரிவ்யூ வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம்.
படம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது என்னன்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டைரக்ஷன் லைனில் இருக்கிறாங்க நிறைய பேர், எனக்கு அதெல்லாமும் தெரியும். நல்ல முயற்சி, பட் ஆனால் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். கடைசியில் ஃபினிஷிங் ஏதாவது இருந்திருந்தால் கூட நிறைவாயிருக்கும் படம். ஸோ இந்த படம் எனக்கு கொடுத்த அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் ஏதாச்சும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கலன்றது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.